சந்திரமுகியா மாறின அனுப்போம். சொல்ற மாதிரி இங்க தூக்கிட்டு இருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எடுத்து தூக்கி வைக்கணும். காலம் பிசு பிசுன்னு இருக்குண்ணா. தங்க ஷூ நனைஞ்சு நாஸ்தி ஆயிட்டு கோணியா இருக்கு. கோடையா இருக்கு. ஒரு குரங்கு கங்கா ஸ்டைல்ல டான்ஸ் ஆடுது. சீக்கிரம் நீ வண்டியடா. ஆமா அந்த கிளிப் அது போயிரு. அப்படியே ட்ரீம் எடுத்துட்டு ப்ரோ ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் என் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அன்ஷாவை லவ் பண்ணும்போது பார்த்தா இப்பதான் சேம் அதே மாதிரி உள்ள ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு இப்ப நம்ம இப்படி கியூட்டா கிளம்பி எங்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சர்ப்ரைஸ். அவசரமா நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு மினி ஸ்விட்சர்லாந்துக்கு போறோம். சரி, காஷ்மீருக்கு போறோம். கன்னியாகுமரிக்கு போறோம். டேய் சும்மாறா. அது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய போன டைம் நம்ம இங்க போகும்போது இதே மாதிரிதான் பேக் எடுத்துட்டு போனோம். அதே மாதிரிதான் கிளம்ப போறோம். நம்ம லக்கியை வேற கொண்டு போய் விட்டுட்டோம். அவன் சாப்பாடு போட்டி பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகமா இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே சார், கிளம்பலாமா? ஓகே, மணி எவ்வளவு ஆச்சு? டைம் இப்போ 6:30 ஆச்சு. 6 o'clock வந்து போலான்னு சொல்லி பிளான் பண்ணது. உன்னோட இத எழுது. சோ டைம் வந்து பாத்தீங்கன்னா லைட்ல ஆஃப் பண்ணு. நமக்கு இந்த ஒரு இது இந்த கேஸ் ஆஃப் ஆயிருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கலையே நமக்கு வந்து இதாயிடும். கொஞ்சம் அழுக்காதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். குட்டி வீட்டை மட்டும் போட்டுட்டு பேக் எடுச்சா சரியான ஆளு. பேக் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டை. நம்ம வந்து இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போறதுக்காக வந்துட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போறதுக்காக வந்துட்டு நான் வந்து நம்மளோட அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட்ஃபிட் ஏன்னா டி-ஷர்ட் இல்லாத காரணத்தினால பேண்டையும் போட்டு கிளம்பிட்டான். சீக்கிரம் இதுதான் என்னோட நியூ ஜாக். எப்படி இருக்கு? How much rupees? Hey, 200 rupees, yeah. यार सामने Oh no, I am shocked. I'm rocked. தெரியுது, நீ மூடு. சரி, நம்ம சீக்கிரமா அது கிளம்புறோம். நான் தான் சொன்ன கவர் இல்லைன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நம்ம வந்து இன்னொரு பைக் இருக்கனால இது என்ன சொன்ன? தெரியுதா? இதே மாதிரிதான் நான் ஆலப்புழா போகும்போது நான் இதே மாதிரி போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். சரியா? ஏய் டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. இது என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னாகல. எப்படி இருக்கு இது? இப்படி நான் எப்படி உட்காருவேன் சொல்லு? அதேதான். செம்ம வெயிட் அந்த பேக். இருந்தாலும் அந்த பேக்ல தான் போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கு. அவ்வளோ பெரிய பேக். இதுல அஞ்சோட ஃபேண்ட்டே 5 ஃபேண்ட். என்னோட பேண்ட் 5 பேண்ட். ஆமா, உன்னோட டி-ஷர்ட்டும் உன்னோட ஜீனும் உன்னோட அந்த டாப் எல்லாம் காம போச குடுக்கறேன்ட்டு அப்படி இருக்கு. போ. இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறவே வண்டி எடுக்க போறோம். இப்ப நம்ம எங்க போறோம்? வண்டி எடுக்க போறோம். ஒரே குசி தான் அன்சாக்கு இல்ல. நீங்க எங்க போறோம்? ஒரே குசி தான். குச்சமே இல்ல. ஜந்து பேக் எடுத்துட்டு போறக்குள்ள வி மிஸ்ஸோ இல்லையோ, ஆனா நான் வந்து லக்கியை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்நேரம் என் தங்கக்குட்டி எந்திரிச்சிருப்பா. மணி 7 மணி ஆச்சு.
எப்படியும் எந்திரிச்சிருப்பான். எந்திரிச்சிட்டு பார்ப்பேன் எங்கடா நமக்கு சாப்பாடு. ஏன்னா எப்படியும் ஷாப் 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதெல்லாம் 10 o'clock தான் சாப்பாடு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி இருக்கும். இருந்தாலும் தேடும் என்னடா நம்மள ஒரு குண்டுக்குள்ள அடைச்சிருக்காங்களே அப்படி சொல்லிட்டு. அன்சாக்கு வேற அன்சா வெளியே வரத வேற எடுக்கணுமாமா. கமான் அன்ஷா. வராண்டி சிங்க கொட்டி. சுத்தி சுத்தி வராள் இல்லையே, என்ன இது? ஸோ நான் என்னோட லக்கேஜ் போட்டுட்டேன். இங்க ஒரு ஆள் வந்து லக்கேஜ் தூக்க முடியாம தூக்கி இது எப்படி நீ பின்னாடி வச்சு உட்காருவ? அதனால கஷ்டமா இருக்குது. இல்ல இந்த இடத்துல நான் வச்சு உட்காந்துக்கிறேன். சரி ஓகே, அப்ப நீ வண்டியில ஏறி. சரி நீ ஃபர்ஸ்ட் போய் கேட் சாத்திட்டு போ. பொதி மூட்டையை பத்தி மைனெல்லாம் வந்து அனுமா நீட்டா உட்காந்துட்டா. அதுல நான் வந்து பேலன்ஸ் பண்ணி உட்காந்துருக்கேன். உட்கார் போலாம். கிளம்பியாச்சு ஒரு வழியா. 6 o'clock நம்ம வந்து அங்க இருக்கணும்னு சொன்னதே. பட் இப்பதான் வந்து நம்ம அங்க போயிட்டே இருக்கோம். என்னோட ஃப்ரெண்டும் அவங்க வைஃபும் வந்தாச்சு. ஆனா நாங்க பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபீல் ஆகிட்டு அப்ப நான் சொல்லிட்டேன்னா உண்மைதான் உரிமையை காக்கும். தெரியுது, நீ மூடு. பொய்மையை சரி உண்மை பேசுறோம். ஆமா, அதனால நான் வந்து சொல்லிட்டேன் பொய் சொல்றோம் இப்பதான் வந்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. சன் கிஸ்ஸஸ் டயட் சன் கிஸ்ஸஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சன் இப்ப என் ஃபேஸ்ல கிஸ் பண்ணிச்சுடா. உங்க ஃபேஸ்ல கிஸ் பண்ணா. பாலம் பாத்தீங்களா? சரி உக்கடம் இல்ல, இது என்னது ஆத்துப்பாலம். ஆத்துப்பாலம் பாலம் பாத்தீங்களா எப்படி கட்டியிருக்காங்கன்னு. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த சைடு வந்து அப்படின்னு சொல்ல மாட்டேன். 2 days முன்னாடி வந்துட்டு. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அன்ஷாவோட ஃப்ரெண்டு. ஜாக் அசோசம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஜாக்க கழட்ட போறாங்க. இவங்க ஃப்ரெண்டு அழகா கொஞ்சோண்டு துணி. ஆனா அன்ஷா 5 ஜீன்ஸ். 5 ஜீன்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நான் உள்ள என்னோட 2 ஜீன் தான் வச்சிருக்கேன். இவளோட தான் எல்லா ட்ரெஸ் பாதி காலி பண்ணிட்டு வந்திருக்கா. இல்ல மோஸ்ட்லி அங்க போய் வீடியோஸ் அதிகமா எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜஸ்ட் ஒரு 10 ட்ரெஸ் மட்டும் எடுத்து 5 ட்ரெஸ் சொல்லி உடனே என்ன சொல்லிட்டா. ஒரு டைமும் இந்த பாலத்தில் வரும்போது நான் பார்ப்பேன், ஐயா நான் படித்த காலேஜ் ஜாலின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் காலேஜுக்கு போய். இருந்தாலும் இதோட வெளியே மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நான் வண்டி ஓட்ட போகிறேன். அம்மா கீரை எப்படி போடணும்? கீரை எப்படி போடணும்? இன்னொரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நம்ம இப்ப எங்க வந்துட்டோம் அப்படின்னா உடுமலை. உடுமலை வந்து பார்த்தாலே செம்மையா இருக்கு. இந்த காத்தாடி எல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல பார்த்தது. அது மறுபடியும் பார்க்கும்போது சின்ன வயசுல காத்தாடி அப்படி இருக்கும். ஆனா இப்போ அடி ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்க ஒரு மேல பாத்தீங்களா எப்படி பெருசா. இதுல கரண்ட் எடுக்கலாம். முன்னாடி போயிட்டு இருக்க பாத்தீங்களா புல்லட்ல. ப்ரோ என்ன மிஸ்டர் 24 அடே ப்ரோ 24 பேசிக்கிட்டே வராங்க. போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்பதான் நம்ம வந்து பழனி கிட்ட போய் அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வேற பக்கம் போறோம். அது சொல்ல மாட்டேன் நானு. நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
Shayamane. Yeah. Because my father is John Cena. நான் மௌலாடி நீ Kiripaile Pongarama. Konamma. Kiratiya Dalaganduma. Kiratiya Bhumiye Malaya. Nadiyam Peramade. Veda. ஒரு பைக்கோட போடும் அதே மாதிரி சேஃபா ட்ரை பண்ணணும் ஓகேவா சந்திரமுகியா மாறின அனுப்பம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எதுக்குடி இப்படி சிரிச்சுட்டே இருக்க? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இங்க இருங்க, வடக்கி மாதிரி இருக்காடா. வடக்கி அப்படிதான் வடக்கி 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 ஒப்பா காமிச்சுனாங்க இல்ல இப்படி ஜான்சினா. My name is John Cena. வண்டியில வரும்போது வர வழியில பசிக்குதுன்னு சொன்ன ஒரு தோசை வாங்கி கொடுத்தேன். அந்த ஒரு தோசையை தின்னுட்டு இங்கே பீஸு பண்ணுற அளப்புற என்னால் தாங்கவே முடியல. வர வழியில் யாரையும் விட மாட்டேங்க, எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருக்கு வண்டியில் போகிறவங்க எல்லாரையுமே. யாரும் பயங்கர வேண்டாம், எதுவும் பலகீனமாக நீங்க பார்க்க வேண்டாம். இவங்க எல்லாரும் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கயிறை கட்டிட்டு இருக்காங்க. என்ன ஆயிற்று, கயிறு கட்டியாச்சா? ஓகே ஓகே ப்ரோ, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கு. அப்படி கொஸ்டின் சொன்னா எங்களுக்கு இழுக்க தெரியாதே. ஏய் எங்க அண்ணா நீ என்ன நினைச்ச? திறமையான புருஷன்கா உங்களுக்கு, சூப்பர்க்கா. நீங்க கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்க்கா, ஏன்னா நான் போதுமா விட்டு காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அதே தோசை தானே சாப்பிட்டேன் எல்லாரும்.